இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ வெயில் காலத்துக்காக பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால இன்றைக்கி பிள்ளைகளுக்கு நான் வெந்தயக்களி கிண்டி கொடுக்க போகிறேன். ஒரு பங்கு வெந்தயமும் 2 பங்கு அரிசி. ஒவ்வொருத்தர் ஒன்றுக்கு ஒன்றும் போடுவாங்க. நான் சின்ன பிள்ளைங்க நிறைய இருக்கிறதுனால அது சாப்பிடாதுங்கிறதுனால அதை மாதிரி பண்ணியிருக்கேன். இதை நம்ம நைட்டு ஊற வச்சிடணும். நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அரைக்கணும். நைட்டு ஊற வச்சிடணும். பண்ணி தூளாக்கிட்டு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, தொளிக்கணும். இந்த கருப்பட்டி முங்குற அளவுக்கு இப்படி தொளிச்சா போதும். இது இப்படி கருப்பட்டி இதாக உருகிரும். உருக்குனதில் இதில் எதுக்காக நான் தனியாக முதல்ல சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை தூசி துரும்பு இதை மாதிரி இருக்கும்ல, அதை இருக்கிறதுக்காக இதை நம்ம முதல்ல ரெடி பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதே மாதிரி எல்லாம் ஒன்று போல் கரைஞ்சிரும். கரைஞ்ச பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன செய்யணும், இருத்துக்கிடணும். இதை நம்ம இருத்துக்கிடணும். இங்கே பாருங்கள், இதை மாதிரி குப்பையெல்லாம் வரும். அது பிள்ளைய வாயில் பட்டால் சாப்பிடாதுல்ல, அதை மாதிரி எப்போவுமே கருப்பட்டினா இப்படி நீங்கள் இருத்துக்கிடணும். ஊற வச்சதை போட்டுக்கோங்க. ஒரு 2 ஏலக்காய் போடுறேன். கொஞ்சம் தேங்காய், அரை முறி தேங்காய் போடுறேன். இந்த தேங்காய் உங்களோட விருப்பம்தான். கொஞ்சம் டேஸ்ட்டு கூட்டி கொடுக்குங்கிறதுக்கு போடுறேன். ஒரு சிலர் தேங்காய் போட மாட்டாங்க, நீங்கள் அதை மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிடணும். அந்த இதை கழுவி எடுத்து வச்சுட்டு நம்ம சர்க்கரை பாகு எவ்வளவு இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அரிசி உளுந்து வெந்தயமும், அது எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுக்கிற அளவில் நீங்கள் போட்டு பார்த்துக்கிடணும். இப்போ நான் எடுத்தது இந்த ஃபோனிக்கு 3/4 போனி இருந்துச்சு, அரிசியும் இதுவும் கலந்து. நான் அதில் ஒரு 2.5 பங்கு அளவு தண்ணி வேணும் அது வேகிறதுக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த பாகு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம அதை பார்த்துக்கிறணும். அரிசியும் வெந்தயமும் நீ 2ஐயும் ஒன்றா போட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு திருப்பி நம்ம பாகு காய்ச்சிருக்கோம், தொளிக்க தான் செஞ்சோம். பாருங்கள் எவ்வளோ இருக்குங்க. மீதிக்கு தண்ணி சேர்த்துக்கிடணும். இப்போ இது 1.5 பங்கு இருக்குது. இன்னும் நான் 1 பங்கு பச்சை தண்ணி ஊற்றிக்கிட போகிறேன். அதுக்கு இது நம்ம எடுத்து வச்சுருந்ததை கூட கழுவி எல்லாத்துலேயும் பார்த்து ஊற்றிக்கிடலாம். ரெண்டரை பங்கு தண்ணி போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் அப்படி தண்ணி கொஞ்சம் கூடிட்டாலும் அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா கெட்டி ஆயிரும். ஆனால் பத்தாமல் மட்டும் போயிடக்கூடாது. இதில் என்ன செய்யுங்க, ஒரு லேசாக கல் உப்பு ஒரு நூல் போட்டுக்கோங்க. இது டேஸ்ட்டாக போட்டு கொடுக்கும். இது பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் 50ன்னு சொல்லியிருக்கீங்களா, அதில் கொஞ்சோண்டு இப்போ ஊற்றிக்கலாம். இதை மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை லேசாக கொஞ்சம் குழுன்னு கரைச்சி வச்சுக்கிறணும். ரொம்ப கெட்டியாக இருந்துருக்குல்ல, அதில் ஊற்றி நம்ம கிண்டுறதுக்கு ஏதுவாக இதை கொஞ்சம் குழுன்னு இதை மாதிரி ரொம்ப வேண்டாம், இதை மாதிரி வச்சுக்கிறணும். அதில் ஊற்றிங்கன்னா அரிசிக்கு பதில் அரிசி மாவு சேர்த்துக்கிடுவாங்க. கருப்பட்டி போடாமல் இருக்கிறதுக்கு இதை வெறும் தண்ணியில் கிண்டி நடுவில் கொஞ்சம் நல்லெண்ணெயும் இனிப்பு அவங்களுக்கு எது தேவையோ அந்த இனிப்பை போட்டும் சாப்பிடுவாங்க. நான் கிண்டுறது இப்படி தான் பழக்கம். எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது மாதிரி நானும் செய்வேன். இது பிள்ளைங்களை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லிவிட்டு கொஞ்சம் லூஸ் மாதிரி இப்படி வச்சுக்கிறணும், இல்லைன்னா நம்மளுக்கு அட்டி விழுந்துடும். இதை மாதிரி கொஞ்சம் லூஸ் மாதிரி வச்சுக்கிறணும். கெட்டியாக இருந்துச்சு பார்த்தீங்களா, இதை மாதிரி கொஞ்சம் லூஸாக ஊற்றி பரட்டும் போது ஒன்று போல் சேர்றதுக்காக இப்படி வச்சுக்கிறேன். இந்த கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்படி கொதிக்கும் போது
நம்ம இதை ஊற்றி அப்படியே கிண்டிக்கிற வேண்டியது. முதல்ல பெரலையாக வர்ற மாதிரி தான் இருக்கும், பயந்துடாதீங்க, அப்புறம் ஒன்று போல் சேர்ந்துடும். இது வேகிற போது எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வந்துடும். அது வரையும் நம்ம அடி பிடிக்காமல் இருக்க கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். பாருங்கள், தண்ணி எல்லாமே ஒன்றா வந்துடும். பாருங்கள், இதுதான் சரியான பதம். அப்போ வந்து இந்த இருக்கிற எண்ணெயை அப்புறம் 50 கொஞ்சம் முதல்ல ஊற்றிட்டோம்ல, மீதி இருக்கிறத ஊற்றி கொஞ்சோண்டு ஏலம் அரைச்சிட்டோம்னு சுக்கு கொஞ்சோண்டு சுக்கு பொடி தூவி அப்படியே நம்ம இறக்கிற வேண்டியதுதான். பாருங்கள், ஒன்று போல் வந்துருச்சு. அப்படியே அல்வா மாதிரி வந்துருச்சு பாருங்கள். எப்படி பாருங்கள், அப்படியே அல்வா மாதிரி வந்துருச்சா? இதை நம்ம சாப்பிட்டா பிள்ளைங்களுக்கு எவ்வளோ உடம்புல ஆரோக்கியம் தெரியுமா? வெந்தயக்களி ரெடி.